வெறும் 500 ரூபாய் அது ஒரு கோடி ரூபாயா மாற முடியுமா? ஏதோ கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா இது கதை இல்ல, இது கணக்கு. இந்த நம்ப முடியாத ஒரு மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஃபார்முலாவை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி வாங்க, நாம அந்த 500 ரூபாயை பத்தின ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இப்போ உங்க கையில ஒரு 500 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? ஒரு சினிமா டிக்கெட் வாங்கலாமா? இல்லனா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிரியாணி சாப்பிடலாமா? நல்ல ஐடியா தான். ஆனா அந்த சந்தோஷம் அது சில மணி நேரத்துல முடிஞ்சிடும் இல்லையா? ஆனா அதே 500 ரூபாயோட சக்தி உங்க எதிர்காலத்துல 1 கோடி ரூபாயா மாற முடியும்னு நான் சொன்னா நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது கற்பனை இல்ல, இது பக்கா கணக்கு. வாங்க இந்த புதிரை நம்ம ஒன்னா சேர்ந்து விடுவிக்கலாம். இந்த மேஜிக்கு பேரு தான் கூட்டு வட்டியின் சக்தி. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பணம் உங்களுக்காக உழைச்சு இன்னும் அதிக பணத்தை சம்பாதிக்கும். அப்புறம் அந்த பணமும் திரும்பவும் உங்களுக்காக உழைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன பனி உருண்டைய மலையிலிருந்து உருட்டி விடுற மாதிரி போக போக அதுவே ஒரு பெரிய பனிச்சரிவா மாறிடும். ஆனா இந்த சக்தி வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்மள பல பேர் செய்யற ஒரு பொதுவான தப்ப பத்தி பாத்துருவான். ஏன் பேங்க்ல பணத்தை சேமிக்கிறது மட்டும் போதாது? நம்மள நிறைய பேரு பணத்தை சேமிக்கணும்னு நினைச்சு அதை பேங்க்ல பத்திரமா வைப்போம். அது ஒரு நல்ல பழக்கம்தான், சந்தேகமே இல்ல. ஆனா நமக்கு தெரியாமலேயே ஒரு எதிரி இருக்கான். அவன் பேரு பணவீக்கம். அதாவது நாம வாங்குற பொருட்களோட விலை ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே போறதுதான் அது. இந்த சார்ட் அந்த ஆபத்தை ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. பேங்க் நமக்கு கொடுக்கிற வட்டி சுமார் 6% ஆனா பணவீக்கமோ அதை விட அதிகமா இருக்கு. இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? பேங்க்ல நீங்க பூட்டி வச்சிருக்கிற உங்க பணத்தோட வாங்கும் சக்தி ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. பயமா இருக்குல்ல? அப்போ இந்த பணவீக்கத்தை ஜெயிச்சு நம்ம பணத்தை உண்மையிலேயே வளர வைக்கிறது எப்படி? பங்கு சந்தைனதும் கொஞ்சம் பயமா இருக்கா? கவலையே படாதீங்க, அதுக்கும் ஒரு ரொம்ப எளிமையான பாதுகாப்பான வழி இருக்கு. அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதோட பேரு தான் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. ஒவ்வொரு மாசமும் கரண்ட் பில் கட்டுற மாதிரி இல்ல போனுக்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை பங்கு சந்தையில தானா முதலீடு பண்றது தான் எஸ்ஐபி. இது முதலீட்டுல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருது. முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு வரம்னே சொல்லலாம். ஏன்னா எந்த பங்குல முதலீடு பண்றதுன்னு நீங்க தலையை பிச்சுக்க வேண்டாம். உங்களுக்காக ஒரு ஃபண்ட் மேனேஜர் உங்க பணத்தை இந்தியாவோட டாப் கம்பெனிகள்ல பிரிச்சு முதலீடு பண்ணுவாரு. இதனால சந்தையோட ஏற்ற இறக்கத்தை பத்தி நீங்க அதிகம் கவலைப்பட தேவையில்லை. உங்க ரிஸ்க்கும் குறையுது, வங்கியை விட அதிக வருமானம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நாம இந்த விளக்கத்தோட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்துட்டோம். நாம முதல்ல பேசின அந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு நம்பர்ஸ் மூலமா பார்க்கலாம் வாங்க. சரி, இனிமே கணக்கு பேசிட்டோம். நீங்க மாசம் வெறும் 1500 ரூபாய், அதாவது ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மட்டும் எஸ்ஐபி முறையில முதலீடு பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். சராசரியா 15% வருடாந்திர வருமானம் கிடைச்சா அடுத்த 30 வருஷத்துல என்ன மேஜிக் நடக்குதுன்னு பாருங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்க முதலீடு செஞ்ச 1.8 லட்சம் ரூபாய் 4.1 லட்சமா வளர்ந்திருக்கும். ஒரு அருமையான ஆரம்பம். ஆனா கூட்டு வட்டியோட உண்மையான ஆட்டம் இப்பதான் ஆரம்பமாகுது. அடுத்த 10 வருஷத்துல பாருங்க, உங்க முதலீடு வெறும் 3.6 லட்சம் தான். ஆனா உங்க பணம் 22 லட்சத்துக்கும் மேல வளர்ந்திருக்கு. இப்போ கூட்டு வட்டியோட வேகம் எப்படி ராக்கெட் மாதிரி ஏறுதுன்னு புரியுதா? ஆனா கிளைமேக்ஸ் இன்னும் பாக்கி இருக்கு. இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற நம்பரை பாருங்க. 30 வருஷத்தோட இறுதியில நீங்க முதலீடு செஞ்சது வெறும் 5.4 லட்சம். ஆனா உங்க கையில இருக்கிற தொகை 1.5 லட்சம் ரூபாய். இதுதாங்க நீண்டகால கூட்டு வட்டியோட நம்ப முடியாத சக்தி. இந்த அட்டவணைய ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. காலம் போக போக உங்க பணம் எப்படி அதிவேகமா வளருதுன்னு புரியும். 10 வருஷத்துல கிடைச்ச வளர்ச்சியை விட கடைசி 10 வருஷத்துல கிடைச்ச வளர்ச்சி பல 100 மடங்கு அதிகம். இதுதான் கூட்டு வட்டியோட உண்மையான சக்தி. இவ்ளோ பெரிய வளர்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் சரி நான் எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கான ரொம்ப சிம்பிளான மற்றும் பாதுகாப்பான வழி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு பண்றது தான். உதாரணத்துக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு பண்றதுன்னா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிகளோட வளர்ச்சியில நீங்க கூட்டா முதலீடு பண்ற மாதிரி. சுருக்கமா சொல்லணும்னா நீங்க இந்தியாவோட வளர்ச்சியின் மேல பந்தயம் கட்டுறீங்க, அவ்வளவுதான். உங்க முதலீட்டு பயணத்தை ஆரம்பிக்க இதோ 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். இது நீங்க இன்னைக்கே செய்ய முடியும். முதல்ல ஒரு குறைஞ்ச செலவுல இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்டை தேர்ந்தெடுங்க. ரெண்டாவதா ஒரு நல்ல புரோக்கர் கிட்ட இலவசமா ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை திறங்க. மூணாவதா உங்க முதல் மாசத்துக்கான எஸ்ஐபியை இன்னைக்கே தொடங்குங்க. ஒரு மரம் நடுறதுக்கு சிறந்த நேரம் 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டா 2வது சிறந்த நேரம் இப்போதான். உங்க நிதி சுதந்திரத்துக்கான அந்த முதல் விதைய நீங்க எப்போ நடப்போறீங்க?